ஹாய் மை பொக்கலே வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மார்க்கிங் மைண்ட். இந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. அது யார்? ஷேடோவோட டே. இன்றைக்கி எனக்கு பர்த்டே. ஓகே பொக்கலே, விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பர்த்டேக்கு அடுத்த நாள் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரியும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேடோக்கு பர்த்டே விஷ் சொல்லுவீங்க அப்படின்னு. ஸோ நிறைய பேர் ஸ்டோரியுமே போட்டிருப்பீங்க. ஐ நோ தட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பொக்கல்ஸ். எல்லா பர்த்டேக்குமே வந்து போடுறேன்னா என் பர்த்டேக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக கொடுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். அன்கட்டு சந்தேகம் தான் பொக்கலை. பட் ஸ்டோரிக்குள்ளே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் ஷேடோவை மறக்காமல் இருப்பீங்க, ஷேடோவோட வாய்ஸையும் மறக்காமல் இருப்பீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னது என்னோட ரிசைனிங் லெட்டர் எதுக்கு இப்போ இதுங்கிட்ட கொடுக்குறா? நீங்கள் யோசிச்சு தான் சொல்கிறீங்களா? நான் கரெக்டாக தான் கேட்குறேன். எதுக்கு தான் ஜங்குக்கு உங்களுக்கு வேணால் ஏதோ நார்மலாக இருக்கலாம். ஆனால் என்னால் எப்படி உங்களை டெய்லியும் இப்படி ஃபேஸ் பண்ணிட்டே உட்காந்துட்ருக்க முடியும்? நான் திரும்ப திரும்ப உங்கள் மேலே லவ் ஃபால் ஆகிட்டே இருந்தேன்னா அப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டம் ஜங்குக்கு. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னோடய லவ்வை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் அதுக்கு என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் ஒவ்வொரு டேவும் உங்களை பார்க்குறப்போ நான் சிரிக்கணும், வந்து உங்ககிட்ட நான் பேசணும், டெய்லியும் மீட் பண்ணணும். என்னால் என்னோடய லவ் ஃபீலை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ உன்னோட ஃபீலிங்ஸை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆஃபீஸ்க்குள்ளே உன்னோட பர்சனல் இஷ்யூ ஒத்துக்கிட்டு வருவியா? கோஸ் ஜங்காக், என்னால் அப்படித்தான் பண்ண முடியுதா? என்னால் சடனாலாம் நீங்கள் நினச்ச நேரத்துக்குலாம் டபக்குன்னு லவ் ஃபீலெல்லாம் மறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் இவ்வளோ வருஷமாக என்னோடய லவ் ஃபீலை நான் மறைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே முடியாதுன்றனால தான் உங்ககிட்ட நான் சொல்லவும் செஞ்சேன். ஆனால் நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா எப்படி என்னால் மொத்தமாக மறந்துட்டு உட்கார முடியும்? எனக்கு டக்குன்னெல்லாம் எதையுமே மறக்க முடியாது ஜங்குக். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னால் முடியாது. எனக்கு இந்த கம்பெனிக்கு முக்கியமான ஒரு எம்ப்ளாயி நீ, என்னோட பிஏ வேறு. சடனாக என்னை புரிஞ்சுக்கிறவங்க இதுக்கப்புறம் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அதை தேடி கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். எனக்கு நீ வந்து தாக்கணும். அப்போ என்னோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு இல்லையா? ஓகே, என்னென்ன ஒன்று பண்ணலாம். நீ என்கிட்ட உன்னோட ஃபீலிங்ஸை மறைக்க வேணாம். நீ எப்படினாலும் என்கிட்ட காட்டிக்க. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுற ஐடியாவில் இல்லை. உனக்கு அதை மறைக்க முடியலன்னு தானே பிரச்சனை. நான் தான் அதை மறைக்க வேணான்னு சொல்லிட்டேனே. ஸோ இஷ்டம், நீ எப்படினாலும் பண்ணிக்க, இருந்துக்க. ஆனால் எனக்கு நீ ரொம்ப முக்கியம். இதை உனக்கு நான் ஆன்சர் நான் கொடுத்துட்டேன். இங்கேருந்து வெளியே போ. ஆனால் ஜங்குக், இது என்னது? நான் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். உன் மேலே நான் விழுக மாட்டேன்னா? ஏன் நான் விழுந்துருவேன்னு உனக்கு பயமாக இருக்கா? நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க. நான் எதுவும் பண்ணிட்டேன்னா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேனே. நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்கிறீங்களா? என் லவ் ஃபீலாக நான் காட்டலான்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அதுக்கு எந்த ஒரு ரியாக்டிவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே வெளியே டேவங்க அமுச்சு விட்றான். டேவங்க வெளியே வந்து அப்படியே மண்டே பிச்சுக்கிறான். இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுதா? ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்? என்னாச்சு நீயே? டேய் நே, இது என்ன ஓ ஆஃபீஸா? நான் இப்படி கத்திட்டு இருக்க? டே மொட்டு போடா. என்ன நம்மளே டீசெண்டாக போக சொல்கிறான். டேய் தேங்க என்னடா ஆச்சு? இங்கே பார்த்து மீனா, என் பின்னாடி வராதா? கட்டுப்பாக இருக்கா? ஐயோ, இப்படி சொன்னா தானே நானே வருவேன். உள்ளிக்குள்ள ஏதோ பஞ்சாயத்து நடந்திருக்கு போலையே. நல்லா இருக்குதே. திடீர் மச்சான் நான் மச்சான் உன்னைக்கு என்ன ஏதாச்சும் ஒன்றா இந்த மச்சான் சும்மா இருப்பேனா? சொல்லி பார்ப்போம், என்ன பிரச்சனை மச்சான்? இங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல, என்கிட்ட எதையும் கேட்காத. ஜங்குக்கு இப்போ அப்படியே ஆஃபீஸோட கேன்டீனில் தான் அப்படியே உட்காந்துருக்கா. ஒரு மாதிரி சோகமாக இருக்குது அவனுக்கு. ஏன்னா ஜங்குக்கு ரிஜெக்ட் பண்ணதான் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் கண்ணிலேருந்து அப்படியே தனித்தனியாக வேறு ஒரு மாதிரி லீக் ஆகிற ஸ்டேஜில் நின்றுட்டுருக்குது. அப்போது அப்படியே ஜிமின் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து உட்காடுறான். இது பயிர் இப்போ எம்பிட்டு ஜாலியாக இருக்குது.
ஆண்டவரே, இது எனக்கு என்றைக்குமே நீ கண்ணில் காட்டின்னே இருக்கணும். மச்சான், என்னடா கண்ணிலேருந்து அப்படி தனியாக வருது? அது என்ன வரவே இல்லை. ஏன் ஜெமினா, எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? என்னாச்சு மச்சான்? அது வந்தா நான் நீ ஜங்குக்கா லவ் பண்ணுறேன்னா அவர்கிட்ட சொல்கிறேன். நீ ஜங்குக்கா லவ் பண்ணுறியா? ஐயோ டேய், நீங்களே இதுல எல்லாம் பார்க்குறீங்க. ஜிமினா, நீ என்ன சொன்ன? டேங் வந்து ஜங்குக்கா லவ் பண்ணுறான்னு நான் சொன்னேன். அப்படியே ஒன்று என் வயலேருந்து வெளியே ஜங்குக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டியா அப்படின்னு தான் கேட்டேன். ஜங்குக் சார் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களா? டேம், உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களா? டே, என்னடா பண்ணுறேன்? அவங்கள பொருளை கிளப்பிட்டு வராங்க மச்சான். எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆமாம், நீ யாரை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஜிமின் வேற ஒத்து கேட்குறான். டே வேணாம், எனக்கு கடுப்பேத்தாத, போயிடு. டேய் டேங்க, அப்போ நீ உண்மையிலே ஜங்குக் சாருக்கு ப்ரப்போஸ் பண்ணியா? எதுக்காண்டி எனக்கு எல்லாரும் என்ன இப்படி ஒரு மாதிரி வெறியேற்றிட்டு இருக்கீங்க? டேங், நீ இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கியா என்ன? அங்கே உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருக்குது. ஏன்னா டேங் வந்து மற்றவங்கள தான் கடுப்பேற்றுவான். அவன் என்றைக்குமே இப்படி ப்ரெஷர் ஆகி உட்காரவே மாட்டான். அப்படி உட்காரத பார்க்குறப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. சொல்லு டேங், நீ உண்மையாவா? உண்மையாக நீ அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணியா? என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்போ? ஆமாம், நான் ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கு என்ன இப்போ? என்ன பண்ணணுன்றீங்க? அவர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, போதுமா? மேஜா, உண்மையாவே அவரு நீ ரிஜெக்ட் பண்ணாரா? நீ ரொம்ப சந்தோஷப்படுறியா? இல்லை மச்சா, அம்மா சத்தியமா கிடையாது. போய் சொல்லாத, நீ சிரிக்கிறன்றது எனக்கு நல்லா தெரியுது. அவங்க எல்லாத்துக்குமே இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல? நான் ரிசைனிங் லெட்டர் கொடுத்தேன், ஆனால் அவர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரா? உனக்கு எப்படி தெரியும்? நான் அப்போ பார்த்து ஓட்டி கேட்டேன்னு. பாவே, அப்போ எல்லாமே உனக்கு தெரியுதுல்ல? இல்லை மிச்சா, எனக்கு இது மட்டும்தான் தெரிஞ்சு. மிச்சா, நீ ஜங்குக்கு லவ் பண்ணுறீன்னு எனக்கு இப்போ தானே தெரியும். சரி விட மிச்சா, ஃபீல் பண்ணாத. பாரு, மூஞ்சே இவ்வளோ வாடி போச்சுன்னு. உன்னை இப்படி நாங்கள் பார்த்ததே இல்லை மச்சான். ஆமாம் ஜெமினா, எனக்கு உண்மையிலே அதை நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கா. ஆனால் ஜெமினா, என்னடா எதுக்கு இப்போ பெஞ்சை தட்டி எந்திரிக்கிற? கேரி, நான் எல்லாம் நிற்கிறோம்ல, கேக்கு தானே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீனில் இருக்கிற முக்கால்வாசி பிள்ளைங்க அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே சுற்றி எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவர் என்கிட்ட பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ அதை நான் லவ்வும் தானே நினச்சேன். ஆனால் அவர் ஏன் என்னை எதுவுமே சொல்லாமல் என்னை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாரா? எனக்கு புரியல. ஏன் நான் நல்லா இல்லையா? உனக்கு என்னடா குறை? நீ அழகா இருக்க. ஆமாட்டியா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ஏய் ஜொலவேண்டி, நீ ஊத்துல ஆஃபீஸே நனைஞ்சிடும். ஓடிப்போ எத்தட்டு காலி பண்ணுறா? பெரும்புக்கு நாய் பொறுக்கி நாய் போடா. அப்போ நான் நல்ல பழம் கிடையாதா? கொஞ்சம் அது உண்மையை எப்படி இங்கே வயால சொல்கிறது? நீ வந்து எம்ப்ளாயிஸை அழகாக அவர்கிட்ட போட்டு கொடுக்குறடா. நாங்களே போனால் கூட அப்படி தெளிவாக போட்டு கொடுக்க மாட்டோம். நீ அப்படி போட்டு கொடுக்குற. நான் உங்களுக்கு சொல்லலை, ஜங்குக்கு சொல்கிறேன். அது வந்து நீ எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட திட்டு வாங்குற மாதிரியே இருக்கியா? ஒருவேளை நீ இப்படி இன்னசென்ட்டாக இருக்கிறது அவருக்கு பிடிக்கலையோ? அப்படியா சொல்கிறா? ஆனால் நான் அப்போ தான் இப்படி இருப்பேன். அன்னைக்கு நானும் அவரும் நீ அவரும் கிஸ் பண்ணோம். அது கூட எப்படி அது எப்படி அவங்க இப்போ அப்படியே எந்திரிக்கிறான்? ஒரு நிமிஷம் ஷிரா, அப்புறம் எதுக்காண்டி அவர் என்ன கிஸ் பண்ணாரு? கிஸ் பண்ணா அது லவன் தானே அர்த்தம்? ஆமாம் லெவன் தான் அர்த்தம். வேணா நீ போய் அவர்கிட்டே கேளு. கரெக்ட் கொஸ்டின். சரி, நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ வேகமா ஜங்கு கூட கேபினுக்கு போயிட்டு இருக்கான். என்னடா உடனே போகிறான்? அப்போ பஞ்சாயத்து நடக்குமோ? அத்தாடி, டே காப்பாற்றணும்டா, வாடா அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாரும் டேவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆமாம் ஜெமினா, இப்போ நம்ம யாரை காப்பாற்றணும்? யாரையும் காப்பாற்ற மாட்டேன், அங்கே தான் காப்பாற்றணும். ஜங்குக் சார் இங்கே மட்டும் கோவம் வந்து டேங்க அவளை தான் பிரிச்சிருவாரு. ஜங்குக் சார், என்னடா உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? அதான் அன்னைக்கு நம்ம 2 பேரும்
கிஸ் பண்ணோம்ல, ஜங்குக்கு வந்து சைன் பண்ணிகிட்ருப்பான். இப்போ அந்த பெண்ணை அப்படியே க்ளோஸ் பண்ணி டேபிளில் வைக்கிறான். இது அன்றைக்கி அந்த கிளப்பில் கிஸ் பண்ணதா? ஆமாம், அதுதான். அப்போது அது லவ் இல்லையா? அப்போது நீங்கள் என்ன அந்த ஃபீலோட கிஸ் பண்ணலையா? அன்றைக்கி 2 பேரும் எப்படி இருந்தோம்? நீ எப்படி இருந்த? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓவராக குடிச்சிட்ட போல. இவன் ஏன் இன்னைக்கு எப்பவும் விட எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கானே. ஹலோ ஜங்குக். நான் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கா? ஏ என்னடா, பேர் சொல்லி தான் கூப்பிடுவா. அதுக்கு என்ன நான் கூப்பிடக்கூடாதா? நான் உன்னோட ஹஸ்பண்ட். நான் கூப்பிடாம வேற யாரு கூப்பிடுவா? உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆச்சா? அது எப்போ? அது வந்து இமேஜினேஷனில் நடந்துச்சு. ஒன்றுனாலும் கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஒரு குழந்தையோட செட்டில் ஆகலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்னன்னா எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் ஒர்க்லேயே உட்காந்து சுற்றிட்டுருக்க. உனக்கு என் மேலே ஒரு சின்ன அக்கறை கூட இல்லையாடா? சொல்ல. இங்கே பாரு, கரெக்ட் டயத்துக்கு வீட்டுக்கு வா. அப்போதான் நீயும் நானும் லவ் பண்ணி மேரேஜ்லாம் பண்ணிட்டோம்ல, அப்போது ரொமான்ஸ் நடக்கிறோம்ல. ஏன்னா நமக்குள்ள அந்த ரொமான்ஸ் இன்னும் நடக்காமல் இருக்க ஜங்குக். டீட்டெயில் சொல்ல ஜங்குக். குடிச்சிருக்கா? ஓவராக பேசிகிட்ருக்கா? என்ன உளறிட்டுருக்க நீனா? நான் வளர்றேனா? எதுலையாச்சும் தைரியம் வருமானு பார்க்குறேனே. எனக்கு உன்னை படிச்சிருக்கா. ஐ லவ் யூ. சாரி, எனக்கு கொஞ்சம் குடிச்சிருக்கனால வளரிட்டுருக்கா. ஸோ நம்ம இன்னொரு நாள் இந்த மீட்டிங் பற்றி பேசலாமே? கண்டிப்பாக. உங்கள் பிரச்சனை என்னென்னு பார்த்து முடிங்க. பாவம் பையன் ரொம்ப கெஞ்சிடால. நீங்கள் தான் லவ் பண்ணுங்கவேன். சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டே அனுப்பி விட்றான். ஜங்குக்கு தான் இப்போ அப்படி டேங்க பார்த்துட்டு இருந்தா. டேங்க அப்படி அந்த பெஞ்சு மேலே ஒரு கை நல்லா சாஞ்சாப்பில் வச்சுட்டு அங்கே டேங்க பார்த்து கண்ணடிச்சு அப்படியே உமா குடிக்கிற மாதிரி சிம்பிளாக கொடுத்துட்ருக்கான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் உன்னை பார்த்து யாருக்கு தாண்டா பைத்தியம் பிடிக்காம இருக்கா? சொல்லு பார்ப்போம். உன்னை பார்க்குற ஒவ்வொரு நாளும் என்னோட அப்படியே மைண்ட் அப்படியே ஒரு மாதிரி இருக்கா. அவகிட்ட அப்படியே விளந்துட்டே இருக்க. அதை எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல ஜங்குக். அவ்வளோ லவ் பண்ணுறேன் உன்னை. என்னை விட பெட்டராக உன்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க தெரியுமா? நீ தயவு செய்து வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காத. என்னை தவிர உன்னோட கேரக்டர் புரிஞ்சு உன்னை பற்றி எனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படியே எழுந்திருக்கிறான். எங்கே எழுந்திருக்கிறா? ஒழுங்கு மரியாதை உட்கார. நான் ஏன் உட்காரணும்? எப்போ பார்த்தாலும் எப்படி கோபமான மூஞ்சியோட என்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன். நான் உங்ககிட்ட எவ்வளோ அழகாக சாஃப்டாக ஸ்மைலி ஸ்பேஸோட உங்ககிட்ட நான் வந்து பேசிகிட்டே இருக்கேன். ஆனால் நீ என்ன கண்டுக்கவே மாட்டேன்றியப்பா. என்னை பார்த்தா உனக்கு ஒரு தாட்டி கூட, ஒரே ஒரு தாட்டி கூட லவ் ஃபீல் வந்ததில்லையா ஜங்குக்? கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? எந்த இடத்துல என்ன பேசணுன்னே உனக்கு புரிய மாட்டேங்குதா? இங்கே பார், எதுக்கு நேரம் காலெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும்? நான் இவ்வளோ நாள் கழிச்சு உங்ககிட்ட சொல்கிறது எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா? நீ என்னன்னா எப்படி வளரிட்டு இருக்கா? வீட்டுக்கு போகலாம். நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் வேணும் ஜங்குக். நீ என்ன லவ் பண்ணுறியா இல்லையா? நான் பண்ணலை. நிஜமா பண்ணலையா? அப்படி என்னடா என்கிட்ட குறை இருக்கு? குறை இருக்கா? அப்படி உன்கிட்ட எந்த குறையும் இல்லை. யூஆர் குட் பர்சன். அப்படி எதுக்காண்டி உனக்கு
என்ன லவ் பண்ண தோண மாட்டேன்றது ஜங்கோக். எனக்கு இப்போ எல்லாமே ஒர்க்கு தான். இதில் நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் என்னோட வேலையை நான் பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் மிஷின் மாதிரி வேலை மட்டும் தான் செஞ்சிட்ருப்பியா? அப்போது உனக்குன்னு ஒரு கேர் பண்ணிக்கிற ஒரு பார்ட்னர் எனக்கு வேணாமா? சாரி, உனக்கு வேண்டாமா? எனக்கு வேணாம். நீங்கள் பார்த்தீங்களா பக்கலே, அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். ஜங்குக், நீ யாரை வேணான்னு சொல்ற தெரியுமா? டேங்க வேணான்னு சொல்ற. வீட்டுக்கு போகலாம். என்னால் வர முடியாதுடா. நீ நீ என்னை லவ் பண்ணுறன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த இடத்த விட்டு நான் நகருவேன். இல்லைன்னா நான் ஒரு இன்ச் கூட நான் இந்த இடத்தோட நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பு நடுவுலேயே போய் உட்காந்துக்கிட்டான். ஜங்குக்கு அசரவே இல்லை. அவன் அப்படியே அந்த சேரில் உட்காந்தவன் தான். டேங் சைடு அப்படியே சேரை போட்டு உட்காந்து கால் மேலே கால் போட்டு அவன் ஓட்டுக்கு டைம் நோட் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு சரியான ஸ்டோன் ஹார்ட்டட் பர்சன். இவனுக்கு என்ன என்ன லவ் பண்ண கூட மைண்ட் இல்லை. இவ்வளோ தூரம் நான் இங்கே உட்காந்துருக்கல, என்னை தூக்கிட்டாச்சும் போயிருக்கலாம்ல. அவன் அதை பண்ணவே இல்லை. அப்போ உனக்கு ஒரு தாட்டி கூட லவ்வே வரல என் மேலே. நான் தான் வரலன்னு சொல்கிறல. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே அவங்க 2 பேர்த்தையும் தான் பார்த்துட்ருக்காங்க. உடனே எதுக்கூட ரிப்ளை பண்ணுற? அதெல்லாம் நீ பண்ணாத. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ரிப்ளை பண்ணட்டுமா? எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. என்னோட டயத்தை நீ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. அப்படி தான் நான் வேஸ்ட் பண்ணுவேன். ஏன் என் கூட ஒன்றால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? முடியாது. பார்த்தீங்களா அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்களா? இப்படி தான் எல்லாத்துக்கிட்டும் எடுத்தறிஞ்சு அவன் பேசிகிட்டே இருக்கான். ஆனால் என்னையும் அப்படித்தான் பேசுகிறான். லவ் பண்ணுற பர்சன்கிட்ட இப்படி பேசுவாங்களா? ஆனால் அவன் தான் என்ன லவ்வே பண்ணலையே. அதான் சார் நாங்களும் கேட்குறோம். அவர் தான் உங்களை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டுருக்கார்ல, நீங்கள் எதுக்காண்டி இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறீங்க? நான் ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறேன்னா? ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சனால தாண்டா இவ்வளோ உளறிட்டுருக்கேன். அந்த உளருக்கு கூட அவன் மதிப்பு தராமல் இருக்கான். நான் என்ன பாவம் பண்ணேன் கடவுளே? எனக்கு என்னடா குடிச்ச? நல்லா தானே இருக்கேன். ஆனால் ஒர்க் முக்கியம்னு சொல்லிட்டு இவ்வளோ சூப்பரான பையனை மட்டும் ஒர்க் வேணும்னு சொல்லிட்டுருக்கான். அது என்ன அவ்வளோ அழகாக வடா இருக்கும்? கடவுளே, நான் என்ன தான் பண்ணுவேன்? அங்கிட்ட அவங்க பாவம் அவ்வளோ உட்காந்து புலம்பிகிட்ருக்கான். பட் ஜங்குக்கு அங்கே அசர்ற மாதிரியே இல்லை. அவன் அப்படியே டைமை மட்டுமே நோட் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்கான். எனக்கு இப்போ வாமிட் வர மாதிரி இருக்கு. இவன் ஒரு எடுத்துருவான். ஏய் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் இப்போ அப்படியே வந்துட்டு அவங்களோட கையை அப்படியே பிடிச்சி அழுதுட்டு போயிட்டுருக்கா. அப்படியே ரெஸ்ட் ரூம் முன்னாடி தான் நிற்கிறான், வாஷ் பேஷன் முன்னாடி. போயிட்டா என்ன எடுக்கா? வாமிட்டா? அடப்பாடா, எனக்கு அதெல்லாம் வரவே இல்லை. எனக்கு அங்கே எடுத்து விட்டு கிளம்பணும். எப்படியும் ஒன்று கூப்பிட்றத வர வைக்கிறதுன்னு தெரியலையா? அதான் எப்படி வர வச்சேன். எனக்கு எப்படியும் வாமிட் வரும்னால சரக்கெல்லாம் மரணமாக அடிப்பேனே. ஃப்ராடு. நான் கிளம்புறேன். அங்கிட்ட அவங்க இப்போ அப்படியே ஜங்குக்குள்ள கை பிடிச்சிக்கிறான். இங்கே பாரு, நான் சீரியஸாக தான் சொல்லிகிட்ருக்கேன். போதையில் ஒன்றும் வளரல ஜங்குக்கு. உனக்கு தெரியலையா நான் எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன்னா? ஜங்குக்கு இப்போ அப்படியே ஒரு ஸ்டெப் அப்படி முன்னாடி வரான். அவங்க பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக தான் நிற்கிறான். உனக்கு இப்போ என்ன வேணும்? எனக்கு நீ வேணும். நீ மட்டும் வேணும் எனக்கு. இந்த ஒர்க் ஆஃபீஸர் எனக்கு இது எதுவுமே வேண்டாம். கூட எப்படி இவ்வளோ கேப்பில் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் உங்ககிட்ட தள்ளி போக எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. 5 மினிட்ஸ் உன்னை பார்க்காம இருக்க முடியாது. சத்தியமாக செத்துரு வேண்டாம். அது மட்டும் இல்லை, நீ என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மேக் பண்ணால் கூட எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். என்னை நீ சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணுறப்ப கூட எனக்கு ரொம்ப வலிக்கும். எனக்கு எப்படி என்னோட லவ்வை ப்ரூவ் பண்ணன்னு எனக்கு தெரியல ஜங்குக்கு. பட் ஐம் ஸ்டில் இன் லவ் வித் யூ. நீ குடிச்சிருக்கடா, எனக்கு தெரியும். நார்மல்
நார்மல் டேஸில் நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ சொல்கிறத விட்டா, இப்போ உன்கிட்ட பண்ணுறதை விட்டா நான் அப்போ பண்ண மாட்டேன். அதான் எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ்டா என்னை விட்டுற. நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே விட்டுற. போதை வேற லைட்டாக இருக்கா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டோங்கி இப்போ அப்படியே பேக் சைடில் டேர்ன் பண்ணி அவனோட ஃபேஸ் அப்படியே வாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனோட டிஷர்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அவன் வாஷ் பண்ணிகிட்ருக்கப்போ அவனோட டிஷர்ட் வந்து லைட்டாக மேலே வந்து ஏறி நிற்குது. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அவங்களோட பேக் சைடில் இருக்க ஹிப்பை பார்க்குறான். அவன் ஒரு டேட்டு குத்திருக்கான். ஸோ அதாவது ஒரு கிங் வந்து நிற்கிற மாதிரி, அதுக்கு கீழே வந்து நல்லா குட்டி குட்டி சோல்ஜர் வந்து இருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக நம்மகிட்ட அவங்களோட ஒரிஜினல் டேட்டோ தான். ஸோ அந்த மாதிரி வந்து அவன் போட்டிருக்கான். ஜங்குக்கு வந்து அதை பார்க்குறான். என்னது நம்ம டாங்கோட பேண்ட்டை அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து அவனோட சுண்ட விரலால் அப்படியே பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக அவன் சைடு இழுக்கிறான். அப்படியே அவனோட ஃபேஸை கொஞ்சம் கிட்டக்க கொண்டு போகிறான். என்ன தான் அப்படி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒத்து பார்த்துட்ருக்கா. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா எதுக்கா அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு இப்போ அப்படியே அவனோட பேண்ட்டை விட்டுட்டு அப்படின்ட்டு அவங்க அவன் சரி டர்ன் பண்ணுறான். நீ பின்னாடி குத்திருக்கே அந்த டேட்டோ, அதுக்கு மீனிங் என்ன? அதுக்கு மீனிங் நீ தான். புரியல. ஒன்ன மாதிரி இருக்கணும், ஒரு கிங் டைப்பில் நிறைய பேர்த்த கைக்குள்ளே வச்சுருக்க. யாருக்கும் எதுக்கும் கீழே போய் நான் உன்னை பார்த்ததே கிடையாது. ஓவர் அடமெண்ட், ஓவர் ஹெட் வெயிட் அப்படி இருப்பா. ஒரு கிங் எப்படி இருப்பாரோ அப்படி, ஒரு பீப்புளை எப்படி ஒரு கிங்காக இருந்து கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு ஆஃபீஸை நீ அவ்வளோ பிரமாதமாக கொண்டு வந்துட்டுருக்க. ஸோ இருந்தால் ஒன்றை மாதிரி இருக்கணும். அதான் அதை பேஸ் பண்ணி தான் நான் குத்திருக்கேன். அதே அந்த இடத்துல குத்திருக்கா. ஏன்னா அந்த இடத்த உன்னோட வீக்னஸ் ஆக்கணும்னு நினச்சேன். அதான் டேவங்க இப்போ அப்படியே சக்கு கூட அவனோட ஃப்ரண்ட் பெல்ட்டை போடுற அந்த கேப் இருக்குது தெரியுமா? ஸோ அதை அப்படியே அவனோட ஃபிங்கர் வச்சு அவன் பக்கத்தில் இழுக்கிறான். சங்குக்கோட ஹேண்ட் இப்போ அப்படியே டேவங்கோட அந்த டேட்டுவை பேக் சைட்லேருந்தே அப்படியே டச் பண்ணி ஃபீல் பண்ண வைக்கிறான். உனக்கு இதை பார்க்குறப்போ உண்மையிலே அவனோட வீக்னஸ் ஆகலாம் ஆகுதா? நல்லாவே ஆகுதா? நீ கொடுத்த எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறா? நீ தானே சொன்னா எது என்ன தடுக்காதண்ணா. அதான் இப்போ நானும் சொல்கிறேன், என்ன இதை தடுக்காதா. என்ன நீ என்ன டெம்ட் ஆக்கி விட்டா இதுக்கு நான் எந்த பொறுப்பும் ஆக முடியாதுடா. அப்போ இதா லவ் தானா? ஆமாம். உனக்கு என்ன பிடிக்கும்ல? பிடிக்கும். நாளைக்கு நீ மாற்றிட மாட்டேல்ல? தெரில. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தா. நிஜமாவா? உனக்கு எப்போ என்ன பிடிக்க ஆரம்பிச்சிச்சோ எனக்கு அதுக்கு முன்னாடியே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஜங்குக்கு இப்போ அப்படியே டேங்கோட பாட்டம் லிப் அப்படியே ஒரு மாதிரி சக் பண்ணி அப்படியே பைட் பண்ணி இழக்கிறான். இதை சீரியஸ்லி ட்ரான ஒரு விஷயம் தானா? இது ட்ரீம் கிடையாதுல்ல. உனக்கு வேணா தெளிய வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அவங்க பேக் சைடில் டேர்ன் பண்ணி அவன் டேட்டு போட்டிருக்க அந்த இடத்துல அவன் அப்படியே பைட் பண்ணுறான். ஒரு மாதிரி செம்மையாக பைட் பண்ணிடுறான். அவனோட டீத் மார்க் அப்படியே அந்த கிங் மேலே அப்படியே பதிஞ்சிருக்கு. செம்மையாக பைட் பண்ணிடுறான். ஜங்குக்கு வலிக்குதா
அழிச்சா தாண்டா அது என்னோட மார்க்கா, இது என்னோட மார்க். ஒரு நிமிஷம், எனக்கா இப்போதான் ஞாபகம் வருதா? அப்போ ஜங்குக், நீங்கள் என்ன லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னீங்க? நீ மறந்ததுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அப்போ அது நிஜமாலே ட்ரீம் கிடையாதா? கிடையாது. அப்போ நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறியா? என்னோட மார்க்கா திரும்ப பதிக்கணுமா என்ன? ஜங்குக்கு இப்போ அப்படியே எந்திரிச்ச நம்ம டேவங் முன்னாடி தான் வந்து நிற்கிறான். ஸோ அப்படியே அவனோட ஹிப்பு டேட்டூவில் அப்படியே அவனோட ஃபிங்கர்ஸ் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்ருக்கான். நான் நான் எப்படி அந்த முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். இவ்வளோ நாள் கழிச்சு தான் எனக்கு அது ஞாபகம் வருதா? ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. என்னை மன்னிச்சிரு. நான் அந்த பியூட்டிஃபுல்லான கிஸ்ஸை தாண்டா மிஸ் பண்ணேன். ஜங்குக்கு இப்போ அப்படி அவங்க தூக்கி அந்த டேபிளில் அப்படியே சிட் பண்ண வைக்கிறான். ஏன்னா எனக்கு அந்த டேல எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன். பட் இந்த டேல எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ சரி, நானும் அதை பண்ணுறேன். ஜங்குக்கு வேணாம், என்னோட பேண்ட் ரிமூவ் பண்ணாதா? வேண்டா, நான் தான் சொன்னேன்ல. அதுக்கான யாராச்சும் எல்லாம் வந்துட்டாங்கன்னா எவனும் வரமாட்டான். நீ என்ன லவ் பண்ணுறேன்னு ஆஃபீஸ்க்கு தெரியும். அப்போ இவ்வளோ நேரம் நடிச்சாங்களா? என்னடா லேல ஒரே இச்சா இச்சான்னு கேட்குது. அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஜிமினா, கண்டிப்பாக அது நடக்கும் தான் நினைக்கிறேன். வா உள்ளே போய் பார்ப்போமா? அவங்க 2 பேரும் பெட்ரூமில் உட்கார்ற மாதிரி எல்லாத்தையும் ஆஃபீஸில் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. நீயும் அதை ஒட்டு கேட்க போகிற பற்றியா? ஒட்டச்சி போட எல்லாம் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே எல்லாத்தையும் கூட்டு போயிடுறான். ஏன்னா புக்கிலே ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, அவ்வளோதான், இதான் கான்செப்ட், இவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான் புக்கில். உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச டயத்தில் என்னால் இவ்வளோதான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சு. மன்னிச்சிருங்க. இந்த தமிழனர் கூட நான் பண்ணவே இல்லை. ஜானு தான் எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தா. ஷேடோ இருந்தால் நான் ரெடி பண்ணிட்டேன். என்ன ஸ்டோரி கொடுக்கன்னு தெரில, நீ ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி அடிச்சு விடு அப்படின்னா அதை தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஷேடோ வீக்ஸ் வந்திருக்க வேண்டியது தான். பட் ஆனால் எனக்கு அதை ரெக்கார்ட் பண்ணுற கூட எனக்கு மைண்டு செட் ஆகலை. ஸோ ஒரு மாதிரி ப்ரெஷராகவே சுற்றிட்டு இருந்தனால அது நல்லா வைபான ஸ்டோரி வேறையா, அதை சரி எதுக்காக ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்ல மைண்டில் இருக்கிறப்போ கண்டிப்பாக அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதை ரெக்கார்ட் பண்ணதே எனக்கு அப்படியே ஏழுமலையான் புண்ணியம் மாதிரி இருக்குது. சாரி புக்கில், அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்கட் கிடையாது தான், மன்னிச்சிக்கோங்க. ஒரு க்யூட்டான லிட்டில் ஸ்டோரி தான் புக்கில், செம்ம க்யூட்டாக இருக்கும். அதனால தான் அப்படியே போட்டு விட்டேன். அந்த ஸ்பாட்டில் தான் ஸ்டோரி தோணுச்சு, எப்பட்றா கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மலாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சிட்ருப்போம். ஆக்சுவலாக எல்லாருமே கேட்டுகிட்டே இருப்பீங்க, நீங்கள் வந்து எப்படி ஷேடோ வந்து ஸ்டோரி மேக் பண்ணிட்டுருக்கீங்க? பழைய புக்கல்ஸுக்கு நல்லா தெரியும் இது எப்படிப்பட்ட நான் எப்படி ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூ புக்கல்ஸ் வந்து எல்லாம் ரைட் பண்ணி எழுதுவீங்கன்னு கேட்குறீங்க. நான் சும்மா ஸ்கூல் படிக்கிற டயத்தில் நல்லா எழுதுகிற பழக்கம், நான்லாம் போட்டாங்க அப்படின்னா தெரிச்சு ஓடிடுவேன். ஸோ நம்மளுக்கு ரைட்டிங் பழக்கமே கிடையாது புக்கில். ஆன் த ஸ்பாட் என்ன நம்ம கதை தோணுதோ அதை அப்படியே அடிச்சு விட்றது தான். தமிழ் பார்த்து இது பண்ணுறது. அப்புறம் ரீல்ஸ் ஏதாவது சின்ன பிட்டு பார்த்தேன்னா அந்த பிட்டை அப்படியே தூக்கிட்டு வந்து போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி தான் புக்கில் என்னோடய ஸ்டோரியோட கான்செப்டே அந்த மாதிரி தான் தூக்கிட்டு வந்து போட்டுட்ருப்பேன். எஃப்எஃப்மே வந்து ஸ்டார்டிங் எபிசோடு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோன்னா அதான், அது வாட்டுக்கு ஒரு சின்ன எண்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி போகிறது தான் புக்கிலே. நிறைய பேர் வந்து அந்த கதையை நான் அப்புறமா இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ஸ்டோரியை பார்த்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணிட்டு பாய் பாய். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை புக்கில். லவ் யூ.